வீடியோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஸ்மார்ட் சதீஷ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையிலே மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்கோம். சென்னைனாலே எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது பார்த்திங்கன்னா நம்ம மெரினா பீச் ஞாபகம் வரும். அதுக்கடுத்து கொஞ்சம் ஹை கிளாஸான பீச்னு பார்த்திங்கன்னா நம்ம பெசன்ட் நகர் பீச்சுங்க. அந்த பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான மக்களும் வருவாங்க. இங்கே வந்து ஒரு பப்ளிக் டாக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சுவாரஸ்யமாக வந்து ரொம்ப நேரமாக இங்கே வெயிட் பண்ணியிருக்கோம். நிறைய பீப்புள் இருக்காங்க. ஒரு டாபிக் பிடிச்சிருக்கோம். என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா வர ஏப்ரல் 18 வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வரப்போகுது. நம்ம எம்பி எலெக்ஷன் அதுன்னு சொல்லலாம். அதில் வந்து நிறைய விதமான பீப்புள் வந்து ஓட்டு போட போகிறாங்க. இப்போ புதுசாக வந்து 18+ கூட வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு போட போகிறாங்க. அதை தான் வந்து ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு டைட்டில் வச்சு நம்ம கேட்க போகிறோம் சொல்லலாம். 18+னால் என்ன, 18+ல் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, 18+ஓட அட்வான்டேஜ் என்ன, அதோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, இதை தான் வந்து நம்ம கேள்வியாக கேட்க போகிறோம். வெறும் 18+ நம்ம மக்கள்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அவங்க வேர்ட் ஆஃப் மவுத் என்ன வருது, அவங்க வேர்ட் ஆஃப் மவுத்லேருந்து என்ன ரியாக்ஷன் வருது, அதை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். உங்கள் நேம் பிரசன்னா. உங்கள் நேம் விஸ்வா. கார்த்திக். சரி, ஓகே. இதுதான் கொஞ்சம் டெரரான பாயிண்ட்டு, ஓகேவா? 18+னால் என்ன? கொத்தி வச்ச மல்லிகை மொட்டு கொத்துருச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே. இவனோர் அதுதானே பார்த்துட்டு இருந்தோம். இங்கே ஒரு கார் நின்றுட்டு இருந்துச்சு, அதுதான் 18+ கண்டென்ட். ஏதோ பண்ணியிருக்காங்க உள்ள ரொம்ப பண்ணாங்கங்க. நீங்கள் 18+னால் என்ன? ஓட்டு போடுறதுக்கான வயசு. நீங்கள் சொல்லுங்கள், 18+னால் என்ன? 18+னா அடல்ட் கண்டென்ட்டா? இந்த ஏஜ் அடல்ட் கண்டென்ட். இப்போ இருக்க சுச்சுவேஷனா ஓட்டிங் தான், ஓட் கேஷ் பண்ணுறது. அவர்கிட்ட கேட்டு தப்பாக போச்சு. அதான். ஆமாம். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். நல்ல ஒரு கான்ட்ரவர்சியான டைட்டில் உங்ககிட்ட தான் வருது போல. அந்த கார் மேட்டர்லேருந்து வருவோம் நாங்கள். 18+னால் என்ன? இருட்டறையில் முரட்டை குத்து. ஃபஸ்ட்டு உங்கள் நேம் நான் சொல்கிறேங்க, அதுக்கப்புறம் நான் கொஸ்டின் கேட்குறேன். சாரிகா ராமன். மகாலட்சுமி. மதுமிதா. ஓகே, எல்லாரும் வந்து 18+ தானே? அப்போ உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கலாம். 18+னால் என்ன? 18+னா when மேஜர் who attains is majority of age. ஓகே, நெக்ஸ்ட் ஓட்டிங் வயசு. ஓட்டிங் வயசு. இவங்க தாங்க சார் படிக்கிற பொண்ணு நான் அப்படிதான் சொல்லுவா. சரி, ஓகே. 18+ல என்ன பண்ணலாம், என்ன பண்ண? எனக்கு தெரிஞ்சு எல்லாமே பண்ணலாம், அதுதான் 18+. புதிர் வச்சுலாம் பேசலாம், ஸ்ட்ரைட்டாக சொல்லுங்கள். ஸ்ட்ரைட்டாக தான் சொல்கிறேன், எல்லாமே பண்ணலாம் 18+. லைக் நோ ஒன் கேன் ஆஸ்க் எனிதிங் டு தெம். லைக் தே ஆர் லைக் ஃப்ரீ ஃப்ரம் எவ்ரிதிங். Moral ethical values anything can be done. அது 18+ல தான் பண்ணணும்னு இல்லைல்ல, அது 18 கீழே பண்ணலாம். ஒரு கொஸ்டின் மாதிரி நல்லா நீங்கள் சொல்லுங்கள். லைக் சொசைட்டிக்கு எதாவது கூட பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு நாலேஜ் ஒரு 18+ல வரும். ஸோ கரெக்டாக தான் சொல்லுங்கள், நீங்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட். ஓகே, உங்கள் நேம்? Harini. நைஸ் நேம். ஓகே, கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேள்வியை கேட்டு நான் அடிக்கக்கூடாது, ஓகேவா? 18+னால் என்ன? Major. ஓகே, நீங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போதைக்கு கேட்குறீங்களா? இப்போதைக்கு 18+னா வந்து எனக்கு தெரிஞ்ச வரை அதுதான். ஓட் பண்ணலாம். 18+னா பிறந்து 18 வருஷம் முடிஞ்சால் 18+. வேற இன்னும் எதிர்பார்க்குறோம் உங்ககிட்ட. ஆக்சுவலி மேஜர் 17 வரைக்கும் ஸ்கூலிங், 18க்கு அப்புறம் காலேஜ், காலேஜுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் 18க்கு அப்புறம் தான் நாங்கள் இந்த வேர்ல்டு வந்து லைக் வெளியே வந்து அதுக்கப்புறம்லாம் வெளியே வர மாட்டீங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்கூல் வரைக்கும் சூப்பர் ரிலாக்ஸ் பார்க்கலாம். ஓகே ஃபைன், ஓட் போடுவோம். ஓட் போடுவீங்க. அந்த இது வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்கு 18+க்கு அப்புறம் தான் ஓட் போடணும், அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிடையாது. ஓகே, 18+னால் என்ன? 18+னால் ஜென்ரலாக எல்லோரும் சொல்கிறது வந்துட்டு இப்போ பையனாக வந்துட்டா பெரிய பையனாக ஆகிட்டான், அடல்ட்லேருந்து மென்னுக்கு அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறது. ரொம்ப பெரிய பையன் ஆகிட்டுக்கிறீங்க, என்னை விட ரொம்ப ஹைட் ஆகுறீங்க. ஓகே, 18+ஓட என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது 18+ல? என்ன பிரதர் நீங்கள் கேட்குறதே ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணலாம் 18+? உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது அதை சொல்லுங்கள். ஓகே, உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது? ஜென்ரலாக 18+லாம் என்ன, ஜென்ரலாக ஒரு பேசிக் கேட்டகரி, ஒரு லைசன்ஸ் வாங்கினாலும் காலேஜ் இந்த 18+னால் கொஞ்சம் பெரிய பையன் எல்லா விஷயத்தையும் சொல்லலாம், அந்த மாதிரி கேரக்டரு ஒரு ரைட்ஸ் வந்துடும் நம்மளுக்கு. வந்துடும். ஓகே, வேறு என்னங்க, இப்போ ஓட்டு தாங்க கரண்ட் சுச்சுவேஷன். சரி, ஓகே. 18+ல என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது? ஓட்டு போடலாம். ஓட்டு போடக்கூடாது. பார்த்து போடணும். கொஞ்சம் நீங்கள் அங்கே போங்க. நீ தான் கரெக்டான ஆளாகிறீங்க. ஓட்டு போடுறத கொஞ்சம் பார்த்து போடணும். ஓட்டு போடுறத கொஞ்சம் பார்த்து. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது?
நாட்டுக்கு யார் நடுவு செய்வாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடணும், அவ்வளோதான். என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாதுன்னா கள்ள ஓட்டு போடக்கூடாது. கள்ள ஓட்டு போடக்கூடாது. டபுள் கண்டென்ட் கூட இருக்குது, நீங்கள் அதுக்கு தான் மண்டையாட்டிங்க புரியுது. ஓகே ஓகே. நீங்கள் பிரதர் நிறைய பண்ணலாம், நிறைய பண்ணக்கூடாது. என்ன நிறைய பண்ணலாம், என்ன நிறைய பண்ணக்கூடாது? எந்த விஷயத்தில் நீங்கள் பண்ணலான்னு சொல்லுங்கள், நான் அது சொல்கிறேன். நான் வந்து நடுநிலையாளன், நான் நடுநிலையாக தான் பேசுகிறேன். நீங்கள் தான் கரெக்டாக எதனா பாயிண்ட் வச்சு பேசுகிறேன். 18 வயசுக்கு மேலே நிறைய பண்ணலாங்க. அதான் என்ன? ஓட்டு போடலாம், வீட்டு படம் பார்க்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணலாம். பண்ணக்கூடாத விஷயம்லாம் 18 வயசு வர வரைக்கும் இதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்போ 18 வயசு வரைக்கும் நீங்கள் 18 வயசு வரைக்கும் இதெல்லாம் பண்ணல. நான் 20 வயசுல தான் பண்ணவே ஆரம்பித்தேன். எல்லாமே ஒரு வேற லெவலாக இருக்கிறாரு. 20 வயசு தான் ரொம்ப நல்ல பையனாக இருக்கிறாரு. இது அது இருக்கும் கொஞ்சம் நீ சொல்கிறவங்களாம் நம்பலாமா? நம்பக்கூடாது, உங்களுக்கே தெரியல. நான் ஏன்னா மைக்கை வச்சுன்னு அடுத்த கொஸ்டின் போகணும். நீங்க சொல்லுங்க பிரதர், அவர் இப்போ 20 வயசு அப்படிதான் பண்ணன்றாரு. நீங்க அவருக்கு எப்படி தெரியும்? நான் எப்போ பண்ணாங்கிறது அவருக்கு எப்படிங்க தெரியும்? 18+ இப்போ வந்து அவர் 20 வயசு தான் அவர் ஓட்டர் கார்டு வாங்கினாரு. அதான் அந்த விஷயமா பேசு. நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? நான் ஓட்டை பத்தி தாங்க பேசுறேன். தப்பா எப்பவுமே ஒரே இதா திங்க் பண்ணாங்க. அதுவும் இந்த டைம் ஏப்ரல் 18 வேற வருது. இப்போ நம்ம எதை பத்தி திங்க் பண்ணோம்? ஓட்டை பத்தி மட்டும் தான். ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன வச்சான்? நாடு காப்பாத்துறது. அப்படிலாம் சொல்லுவோம். நம்மளால நாட்டுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கிறது. அதான் என்ன மாதிரி உதவி? சேவிங் என்வாயர்மெண்ட். நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட் என்ன இவ்வளோ கேளுங்க, இவ சொல்லுவா பெட்டர். அப்ப உங்களுக்கு 13 மார்க் எல்லாத்தையும் உங்களுக்கு தான் வந்து லைக் என்ன சொல்கிறது, 18+ தான் எதுவும் பண்ணணும்னு இல்லை. யார் வேணாலும் சொசைட்டிக்கு என்ன நினச்சாலும் பண்ண முடியும். இட்ஸ் நாட் அபவுட் த ஏஜ், இட்ஸ் அபவுட் த பீப்புள்ஸ் மென்டாலிட்டி. புரிஞ்சுதா, தெரிஞ்சுதா? மக்கள்கிட்ட சொல்லணும் போல இது. ஓகே, இப்போ 18+ உடனே நம்ம இந்த ஏப்ரல் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்க போகுது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். எலெக்ஷன்ஸ். நீங்கள் முந்திக்கிட்டீங்க. எலெக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு ஓட்டு பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஓட்டு பண்ணுறோன்னு நினைக்கிறது அவங்களோட ஓன் இண்டிவிஜுவல் ரைட்ஸ். யாருக்கு நீங்கள் யார் கரெக்டுன்னு படுதோ. ஓகே ஓகே, அப்படி கேட்டால் தப்பாயிடும். ஓகே, யார் வந்து மெஜாரிட்டியாக ஜெயிப்பான்னு பாரு. நோ க்ளூ ப்ரோ. இல்லை, நோ, அது சொல்ல முடியாது. இட்ஸ் அன்பிரெடிக்டபிள். ஓட்டிங் எடுக்கிறவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு இல்லை. ஒன்று இருக்கும்ல. ஐ டோன்ட் ஹேவ் ஐடியா. நோ ஐடியா, நோ க்ளூ. நோ ஐடியா. டிஎம்கே மைட். யா ஷூர். யார் ஓட் பண்ணி? இல்லை நோ, இப்போ நடுவில் ஒன்று சொன்னீங்களே, யார்? டிஎம்கே மைட். வின் பண்ணணும்னு சொல்லலை, டோன்ட் சேஞ்ச் மை பாயிண்ட். பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் தான். வின் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவா இருக்கும்? ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட் சினாரியோவில் பார்த்தீங்கன்னா ஓட் போடுறது ஓகேவா. ஸோ 18+ ஆகிட்டேன்னா நமக்கு இப்போதைக்கு சமுதாயத்துக்கு ஓட் போடணும், அதுதான் இப்போ. ஓகே, கம்மிங் 18th வந்து ஏப்ரல் 18th எலெக்ஷன். ஸோ எல்லாரும் ஓட் பண்ணுங்க. நம்மளோட ரைட் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. பிகாஸ் வெயில் அடிக்குது, சும்மா டிவி பார்த்துட்டு இருந்தேன், லீவு என்ஜாய் பண்ணலாம். ஒரு நாள் எலெக்ஷனுக்காக லீவ் விட்டுருக்காங்க. வில் என்ஜாய் இட், கவர்மெண்ட் ஹாலிடேஸ்னு வேஸ்ட் பண்ணாதீங்க. நோட்டா, no one is aware of nota thing and all. நோட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. மேக் யூஸ் ஆஃப் இட். பிகாஸ் அதுக்கப்புறமா நம்ம ஓட் போட்டுட்டதுக்கு அப்புறமா போடாததுக்கு அப்புறமா ஒருத்தங்களை நம்ம திட்டியோ எந்த ஒரு யூஸும் இல்லை. ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். நல்லா ஓட் போடுங்க எல்லாருமே. லைக் எப்படி சொல்கிறது, எல்லாருக்குமே தெரியும் ஓட்டிங்கிறது ஒரு மேஜர் ப்ராசஸ். அதுதான் நம்ம ஒரு லீடரை டிசைட் பண்ணுதுன்னு, ஒரு குவாலிட்டியோட ஒரு குவாலிட்டியோடைய ஒரு பர்சனை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுதுன்றது நான் யாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை செப்பரேட்டாக ஓட் போடுங்கன்னு. அதே மாதிரி நம்ம ஃப்யூச்சரை சேஞ்ச் பண்ண we can take a step, we can go ahead. யா, நம்ம எதாவது ட்ரை பண்ணுவோமே, நம்மளால் முடிஞ்சதை பார்ப்போமே, அதுதான். ஓட்டு வந்து உங்களோட உரிமை. கரெக்டாக 100% எதாவது ஓட் பண்ணிடுங்க, ஓட் போடாமல் இருக்காதீங்க. எல்லாரும் இப்போ காசுக்கு தான் ஓட்டு போகிறாங்க. காசுக்கு ஓட்டு போட்டாலும் கரெக்டான மாற்றம் வருமோ அவங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுங்க. கம்மிங் 18th வந்து நம்மளுக்கு எலெக்ஷன் நடக்குது. எல்லாருமே அவங்களோட ஓட்ஸ் போடுங்க. நம்மளோட 100% ஓட்ஸ் கொடுங்க. கரெக்டான லீடரை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஒரு ஓட் கூட நம்மளுக்கு எது வேணாலும் மாற்றலாம். ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருப்பீங்க கமெண்ட்டில் கழுவி ஊற்றலான்னு சொல்லிட்டு. நாடா இவன் கேள்வி கேட்குறா, இவனை இப்படிலாம் கேள்வி கேட்கலாமா பொண்ணுங்க கிட்ட அப்படிலாம் சொல்லிட்டு கேட்பீங்க. ஆனால் எண்ட் ஆஃப் தி டே மொத்த வீடியோவும் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நாங்கள் எதற்காக வந்து இந்த வீடியோவை வந்து எடுத்திருக்கோன்னு சொல்லிட்டு. 18+ கண்டென்ட்டை கேட்ட உடனே நிறைய பேர் ரியாக்ஷன் வந்து வேறு மாதிரி இருந்தது. அதை பார்த்துருப்பீங்க நீங்கள் வீடியோவில். கரெக்டாக ஆனால் வந்து நிறைய பேர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்காங்க. ஓட்டை வந்து கரெக்டான ஒரு ஆளுக்கு போடணுன்ட்டு. நீங்களும் வந்து நாட்டுக்காக ஓட்டு போடுங்க, எப்போவுமே காசுக்காக ஓட்டு போடாதீங்க. அதை வந்து நாங்கள் இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறோம். நீங்களும் கரெக்டான ஆளாக பார்த்து ஓட்டு தேர்ந்தெடுத்து போடுங்க. இந்த வீடியோவை வந்து கரெக்டாக கவரேஜ் பண்ண எங்கள் கேமராமேன் எஸ்கேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா